கரூர் பேரிடரில் முதலமைச்சர் அரசியல் செய்யவில்லை என கூறியுள்ள அமைச்சர் முத்துசாமி, விஜயை காலி செய்யும் நோக்கம் திமுகவிற்கு இல்லை எனவும், இனிமேல் நடக்கக்கூடிய கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது ஒரு அரசாங்கத்தையோ தலைவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை படிச்சாக்க நம்ம மனசை அப்படியே நெகிழ்ந்து போயிடுது. நான் பெருமையா அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. அவர் என்ன அதுல அரசியலா பண்ணாரு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் மற்ற கட்சிகளோட டிஸ்கஸ் பண்றேன், மற்ற அமைப்புகளோட டிஸ்கஸ் பண்றேன். இத்தனையும் அவர் கொடுக்குறாரு. இந்த சம்பவம் திமுகவா வேற ஏதோ கட்சி, ஆனா இறந்தவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு எதிர்காலத்துல ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருக்கு. அந்த அக்கறையை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றது கூட இல்லாம ஏதாச்சும் தப்பை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தா அவரு என்ன தப்பு பண்ணாரு? அதனால நான் உங்ககிட்ட எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுகோள் நினைக்கிறேன். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இதுல விஜய எப்படியாச்சும் இதை வச்சுக்கிட்டு காலி பண்ண அப்படி நோக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்களுக்கு இருக்கிற வருத்தம், இவ்வளவு பேர் இதாகி போயிட்டாங்களே. இனிமேல் நடக்கிற கூட்டங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு வழிமுறை அதை முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் இதற்கான நடவடிக்கை எடுத்தது கண்டறியிட்டு எங்களுக்கு சொல்லட்டும்ங்கிறதான தலைவர் சொல்றாரு. இப்ப நாங்க எல்லா கட்சியும் கூப்பிடுறோம், நீங்க சொல்லுங்க, ஆலோசனை கொடுங்க, எல்லா அமைப்புகளையும் கூப்பிடுறோம். ஒரு வழிமுறையை நாமளே வகுத்து நாமளே கடைபிடிக்கலாம். திமுகவை தனியா எடுத்துங்க அப்படின்னா சொல்றாரு. நாமளே அமைச்சு நாமளே அதை கடைபிடிக்கலாம்னு சொல்றாரு. இதை விட ஒரு முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும்?